இங்க ஹீரோக்கு பிரேக்கப் ஆகி 5 வருஷம் ஆயும் கூட அவனோட முன்னாள் காதலியை மறக்கவே முடியல. அதுக்கப்புறம் இப்பதான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி அவங்க வீட்டுல கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோவோட மச்சானை காட்டுறாங்க. இவன் பிரேக்கப்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இவங்க மச்சானுமே ஒரு முக்கியமான காரணம். ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசுறதை விட அவங்களோட மச்சான் கிட்ட பேசுறது அதிகம். அப்படி பேசிட்டு இருந்தாலும் அதுவும் பத்த மாட்டேங்குது. ஹீரோயின் கிட்ட பேசுறப்ப கூட அவங்க மச்சானை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வந்து கட் பண்ணிட்டு போயிடுறா. மறுபடியும் அப்பவே அவங்க மச்சான் கூப்பிட்டதும் இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நைட் எல்லாம் ஹீரோயினுமே அவங்க அண்ணாக்கு மாத்தி கூப்பிடுறா, ஹீரோக்கு மாத்தி கூப்பிடுறா. 2 பேர்த்துக்கும் பிஸின்னு வந்ததும் கடுப்பாய் தூங்கிடுறா. ஹீரோ வந்து அவனோட எக்ஸ் லவரை பத்தி புலம்பிட்டு இருக்கப்ப அவங்க அண்ணா அவளோட போட்டோ எங்காச்சும் இருந்தா தேடி எரிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே சைடு ஹீரோவும் மச்சானுக்கு ஒரு கண்டிஷன், நீ என் கல்யாணத்துக்கு வந்து அண்ணியோட தான் வரணும், நீ மறுபடியும் அண்ணிக்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி. இப்பதான் இந்த படத்தோட ட்விஸ்டே ரிவீல் பண்றாங்க. ஹீரோ யாரை மறக்க முடியாம இந்த 5 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தானோ அந்த பொண்ணு தான் பிருத்திவியோட வைஃப் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.